முன்னேற்றம் அப்படிங்கிற தலைப்பை தான் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த உலகில் மாயை என்ற போர்வையை கிழித்தெறிகின்ற பல மகான்களை நீங்கள் காணலாம். ஆனால் அகங்காரம் என்ற போர்வையை அகற்றக்கூடிய ஒருவரை பார்க்க முடியாது. இந்த இடத்துல அவரு சொல்றது நம்ம ஆன்மீக ரீதியா பார்த்தோம்னா, இதே மண்டலத்தை கடந்தவர்களை நீங்க கூட பார்த்துட முடியும். ஆனா மனமண்டலத்தை கடந்தவங்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். காலங்காலமாக பிறவி எடுத்தாலும் இது சாத்தியமில்லாமலேயே இருக்கின்றது. மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கும் திரை அது ஒன்றே. அபியாசிகள் இந்த திரையின் அருகில் வரும் முன்பு தங்களை மிகவும் பூரணமானவர்கள் என்று கூறிக்கொள்கின்றார்கள். உண்மையாகவே அவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த திரையை கிழித்தெறியக்கூடிய அத்தகைய ஒரு மகான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகே வருகிறார். அந்த திரை ஒன்றை மட்டுமே நாம் கடக்க வேண்டும். எந்த திரைனா அகங்காரம் அப்படிங்கிற ஒரு திரை. அதன் பிறகு சர்வ வல்லமை உடையவரின் அருள் அலைகள் இடைவிடாது பிரவாகிக்க ஆரம்பிக்கின்றன. இந்த திறன் வாய்ந்த ஒரு மனிதரை கண்டுபிடித்தல் மிகவும் கடினமானது. இந்த அறிவுரையை நான் யாரிடம் கூற முற்பட்டாலும் அது ஒரு முட்டாளின் பேச்சாகவே எடுத்துக்கொள்ளப்படும். ஏனெனில் இந்த குறைபாடுகளை அவர் என்னிடத்தில் காண்பார். ஆனால் அந்த நிலையை அடைய உங்களுக்கு வழிகாட்டும் பொருட்டு இதை நான் எழுதுகின்றேன். உங்கள் அனைவருக்கும் அதை சொல்ல நான் கடமைப்பட்டவன். ஒருவேளை அந்த அளவிற்கு நான் திறமை பெற்றிராவிடிலும் நீங்கள் அனைவரும் அந்த நிலையை அடைய பிரார்த்திக்க தயாராக இருக்கும் ஒரு இதயத்தை நான் பெற்றிருக்கிறேன். பிரச்சனை மாயை கிடையாது, அகங்காரம்தான். இந்த அகங்காரத்தை கிழித்தெறியக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்துல யாரும் இல்லை. அதை விட மற்றவர்களுடைய அகங்கார திரையை கிழித்தெறியக்கூடிய வல்லமை உடைய மகான்கள் ரொம்ப ரொம்ப குறைவாகவே இருக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் எனக்கு இருக்கு அப்படின்னு நான் சொன்னா நானும் அகங்காரத்துல பேசுறேன்னு தான் நீங்க நினைப்பீங்க. ஆனா அப்படி கிடையாது. ஒருவேளை நீங்க அப்படியே வச்சுக்கிட்டா கூட நான் குறைபாடு உள்ளவனா இருந்துட்டு போறேன், அந்த குறைபாடு உங்கள்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு பிரார்த்திக்கக்கூடிய ஒரு இதயம் உடையவனாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதையாவது நீங்க ஏத்துக்கணும். ஆனால் நீங்களோ அல்லது வேறு எவரோ உங்களது சோம்பல் மற்றும் மந்த இயல்பையும் கூட விட இயலாத போது இப்படிப்பட்ட ஒன்றை எப்படி அடையக்கூடும்? அகங்காரத்தை நீங்க தாண்டி வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸா இருக்கக்கூடிய அந்த சோம்பல் மந்த இயல்பை கூட நீங்க விட இயலாவிட்டால் எப்படி அடைய முடியும் அப்படின்னு கேக்குற. இந்த மந்த நிலை இயல்புடையவர்களும் சோம்பல் இயல்புடையவர்களும் அகங்காரத்தை தெளிவா வெளிப்படுத்துவாங்க. அது அடிப்படையிலேயே இருக்கும். ஏன்னா இந்த மந்த நிலையும் சோம்பலும் எது மேல இருக்குன்னு கேட்டா அவங்களுடைய அந்த அகங்காரம் இயக்கத்து மேல படிஞ்சிருக்கும். இது ரொம்ப வேகமா இயங்குறவங்க தான் அகங்காரம் உடையவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது ஒரு எதிர எடுத்தாலும் நான் தான் பெரிய ஆளு, நான் தான் அப்படின்னு முன்னாடி நிக்கிறவங்க மட்டும்தான் அகங்காரம் உள்ளவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அடிப்படையில மந்த நிலையும் சோம்பலும் உடையவர்களும் அகங்காரம் உடையவர்கள் தான். அவங்களுடைய அந்த சோம்பலை நீக்கிறதுக்கு, அவங்களுடைய மந்த நிலையை நீக்கிறதுக்கு நீங்க முயற்சி செய்தால் தூண்டுனால் கூட அவங்க கடுமையாக கோவப்படுவார்கள். அதை நீங்க அடிப்படையிலேயே பார்க்கலாம். அதெல்லாம் பாபுஜி உங்களுடைய பரபரப்பான நிலையை விட்டுட்டு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லல. உங்களுடைய மந்த நிலையையும் சோம்பலையும் கூட நீங்கள் கைவிட முன் வராத போது இந்த நிலைமையை நீங்க எப்படி அடைய முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. உயர்ந்த குறிக்கோளை அடைய நினைக்கும் பொழுது ஒருவர் பாதையில் தடையாக உள்ளவற்றை விட்டுவிட வேண்டும். ஒருவரால் தேவையற்றவற்றை விட முடியவில்லை எனில் அவர் தனது லட்சியத்தை இன்னும் உருவாக்கி கொள்ளவில்லை என்று பொருள்.
ஒரே இடத்தில் இரண்டு விஷயங்கள் இருக்க முடியாது. இப்போது நான் நீங்கள் சொல்லியுள்ள விஷயத்திற்கு வருகிறேன். என் வாழ்வு குறுகியதா அல்லது நீண்டதா என்று என்னால் சொல்ல முடியாது. இருக்கும் இடைவெளியில் நீங்களோ அல்லது மற்றவர்களோ ஒன்றும் செய்யாமல் நேரத்தை வீணாக்கினால் அது மாபெரும் தவறு என்று நான் நினைக்கிறேன். என்னை போன்றே ஆன்மீக நிலைகளை உங்களுக்கு வழங்குவதற்கு யாராவது ஒருவர் இருப்பார் என்றாலும், நான் உங்கள் அனைவருடைய முன்னேற்றங்களையும் என் கண்களால் பார்க்க விரும்புகின்றேன். கிட்டத்தட்ட இதே மாதிரியான வார்த்தைகளோடு கூடிய கம்பைலேஷனை ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் இன்னொரு இடத்துல. இதெல்லாம் பாபுஜி மற்றவர்களுக்கு எழுதின கடிதங்களுடைய தொகுப்பு அப்படிங்கிறதுனால இது மீண்டும் இந்த இடத்துல இடம்பெறுது. பாபுஜி சொல்றது என்ன, இதே கண்டிஷனை கொடுக்கக்கூடிய இன்னொருத்தர் வரலாம், என்னுடைய ஆன்மீக வாரிசு வரலாம், எல்லாம் சரிதான். ஆனா என்னுடைய ஏக்கம் என்னன்னா, என்னுடைய வாழ்நாளுக்குள்ளாரையே நீங்க எல்லாம் இந்த நிலைமையை அடைந்திருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை என் கண்ணால பார்க்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன் அப்படிங்கிறதான் சொல்றாரு. ஒரு மனிதன் தனது லட்சியத்தை, அதாவது தெய்வீகத்திற்கான லட்சியத்தை பற்றி சொல்கிறேன், உண்மையிலேயே தன் கண் முன் கொண்டிருப்பானே ஆனால் தனது இந்த முதல் கடமையை அவன் அலட்சியப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் ஒருபோதும் நிகழாது. எல்லா இடத்துலயும் ஒரே ஒரு விஷயம்தான், ஒண்ணுதான் திரும்பி திரும்பி ரிஃப்ளெக்ட் ஆகுது. என்னால ஒரு கெட்ட பழக்கத்தை விட முடியல, என்னால ஒரு குறிப்பிட்ட விதமான வாழ்க்கை முறையை மாத்திக்க முடியல அப்படின்னா அதுல வில் பவர்லாம் இல்லைன்னுலாம் எடுத்துக்க வேண்டியதில்லை. முக்கியமா என்னன்னா, எனக்கு அந்த லட்சியத்தின் மீது தீவிர பற்றுதல் வர முடியவில்லை. அதான் ஒரு 5 மணி அல்லது 6 மணிக்கு எந்திரிக்கிற பழக்கம் இல்லை எனக்கு, சுத்தமா விட்டுட்டு. எப்பயுமே எந்திரிக்க மாட்டேன், அதெல்லாம் முடியாதுங்க, நமக்கு அது சாத்தியமே இல்லை. இத்தனை வருஷம் தியானம் பண்ணாலும் சரி 5 மணி 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தியானத்துல உட்காரணும்னு தோணல, செய்யறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, என்னால முடியல அப்படின்னு. அதாவது ஒரு முயற்சியுமே ஒரு 5 நாள் பண்ணுவோம், அப்புறம் உடம்பு முடியல அதனால படுத்துக்கிறேன், திரும்பி பண்றேன் அப்படின்னா கூட அதெல்லாம் தப்பு கிடையாது. அது நமக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்றவங்க, தியானத்துல இருந்துட்டு இன்னமும் மாமிச உணவு உண்பவர்கள் நான் நிறைய பேர் பாக்குறேன். அவங்க தியானத்துல இருக்கிறாங்க, சிட்டிங் வாங்கிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க, ஆனா மாமிச உணவும் மாசத்துக்கு ஒரு தடவை என்னமோ எடுத்துக்கிறாங்க. இது மாதிரி பல்வேறு புலன்களுக்கான ஒரு விஷயங்கள்ல ஈடுபடுற ஒருத்தர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அவரால் அந்த பழக்கத்தை விட்டுட முடியல அப்படின்னா வில் பவர் இல்லை அப்படிங்கிறது மட்டும் காரணம் இல்லை, அவருக்கு லட்சியத்தின் மீது இன்னும் பிடிப்பு வரலங்கிறது காரணம். இதை நீங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிறார். ஒரு சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்லுவோம். இதே ஒரு 5 மணி 6 மணிக்கு எந்திரிக்கிற பழக்கமே இல்லாத ஒரு பையனை எடுத்துக்குவோம். அவனை நீங்க படிக்க சொன்னீங்கனாலும் எந்திரிக்க மாட்டான், வேலைக்கு போனனாலும் எந்திரிக்க மாட்டான்னு இருக்கான். ஆனா அவனுக்கே ஒரு ஒரு மனசுக்குள்ளார ஒரு பொண்ணு மேல லவ் வருதுன்னு வச்சுக்குவோம். அந்த பொண்ணு தினமும் காலம்பரம் 5 மணிக்கு காலேஜ் போறதுக்கு பஸ் ஏற போடுறதா இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்ப ஆட்டோமேட்டிக்கா 4 மணிக்கே எந்திரிச்சு தன்னை ரெடி பண்ணிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணுவோம். இப்ப இந்த இடத்துல தன்னை மாற்றிக்கொள்கின்ற தன்மை எங்கேருந்து வந்துச்சு, எதன் மூலமாக வந்துச்சுன்னா, அங்க உள்ளுக்குள்ளார ஒரு அன்பும் அதோட கூடிய ஒரு லட்சியத்தின் மீது ஒரு பிடி போயிடணும், பாத்திரணும் அப்படிங்கிற ஒரு வேகமும் வரும் பொழுது அதுக்காக தன்னுடைய நிலைமையை மாத்திக்கிறதுக்கு உடம்பும் மனசும் தயாராகு. இங்க எனக்கு லட்சியத்தின் மீது இன்னும் அந்த மாதிரி ஒரு காதல் வரல, அந்த மாதிரி ஒரு பிடிப்பு வரல அப்படிங்கிறதுனால என் உடம்போ மனசோ அந்த ஒரு நிலைமைக்காக என்ன ரெடி பண்ணிக்க மாட்டாங்க. அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. நீங்க ஏன் அடிக்கடி நான் இந்த மாதிரி உதாரணங்கள் சொல்றேன் அப்படின்னு கேட்டா, ரெண்டும் ஒண்ணுதான். கடவுளும் சரி, இந்த சாதாரண வாழ்க்கையில இருக்கிற இந்த காதல்லையும் சரி, அது உண்மையிலேயே உருவாகிற பட்சத்துல உடம்புல ரசாயன மாற்றங்கள் நிகழத்தான் செய்து, அதுக்கான மாற்று ஏற்பாடுகள்ல நம்மளை அறியாமலேயே செய்யத்தான் ஆரம்பிக்கிறோம். எல்லா இடத்துலயுமே பார்க்க முடியுது அதை. அதே மாதிரி அங்க கடவுளும் பாராமுகமா இருக்கிறாரு, இங்க அந்த பெண்ணும் பாராமுகமா இருந்தாலும் கூட ஒரு நம்பிக்கையிலேயே அவன் தொடர்றான். எப்படியும் என்ன வர்றது பார்த்துட்டு தான் இருக்க, கடைக்கண்ணால பாக்குறான். நாங்க நின்னா என்னுடைய இருப்பு என்னை பார்த்துதான் சிரிக்கிறார். இப்படியே ஏற்படுத்தி 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 தனக்குள்ளார அந்த காதல் அப்படிங்கிற விஷயத்த ஒரு நாள் வளர்க்க முடியுது.
தன்னையவே பார்க்காத, தன்னை பத்தியே பேசாத, வேற யாரையோ பத்தி பேசிட்டு இருக்க ஒரு பெண் தன்னை பார்ப்பதாக ஒருத்தனால கற்பனை செய்து கொள்ள முடியுது அப்படின்னா, தன்னையே எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கின்ற, தன்னிட்டேந்து வரக்கூடிய எந்த ஒரு சமிச்சையையும் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கடவுள் தன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறதுல ஒருத்தனுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஒரே ஒரு பிரச்சனை தான். எனக்கு அது மேல அந்த தீவிர ஏக்கமோ, ஆர்வமோ இல்லை. அதனால அது என்ன பாக்குது, அது என்னுடைய மாற்றத்துக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, அது எனக்காக வந்து ஏங்கிக்கிட்டு இருக்கு, அது வந்து என் மேல அருள் மழையை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் கண்ணுக்கு தெரியுது. அது அம்மாவுக்கும் காதலிக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரிதான் அது. அம்மா தன்னை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் இவன் எரிஞ்சு விடுறான். சாப்பிட்டியாப்பான்னு கேட்டா அவனுக்கு வேற வேலை இல்லையான்னு கேக்குறான். இந்த மாதிரிதான் வந்து நம்முடைய அந்த லட்சியத்தின் மீது நமக்கு பிடிப்பு இல்லாததுனால அங்கிருந்து வரக்கூடிய அந்த தெய்வீக அருள் அலைகளை நாம உணர முடியல. பாபுஜி சொல்றாரு, மாயைங்கிற திரையை கிழிச்சிட்டு ஒரு மனுஷன் போயிட்டான்னா அவன்கிட்ட 24x7 அந்த தெய்வீக அருள் அலைகள் பரவ ஆரம்பிக்குதுங்கிறார். 24 மணி நேரம். அதனாலதான் மாஸ்டர்ஸ்ல இருந்து 24 மணி நேரமும் அந்த டிரான்ஸ்மிஷன் வந்துட்டு இருக்கு இப்பயும். அப்படின்னா என்ன காரணம்? அவர்கள் அந்த திரையை கிழித்து மேலே முன்னேறியதுதான் ஒரே காரணம். அந்த திரை இருக்கிற வரைக்கும் அந்த முழுமையான அந்த தெய்வீக அருள் அலைகளானது எல்லா நேரத்திலையும் பாயிறது, தன்னிச்சையாக பாயறதுங்கிறது இருக்க வாய்ப்பு இல்லை. ஆக எல்லாத்துக்கும் பின்னாடி கோல் செட்டிங் அவசியம். நம்முடைய எல்லா விதமான மாற்றங்களுக்கும் அடிப்படையில லட்சியத்தின் மீது நமக்கு ஆர்வம் இருக்கா இல்லையாங்கிற கேள்வி மட்டும்தான் இருக்கு. இதை தனது முதல் கடமை அப்படின்னு ஒருத்தன் எடுத்துக்கிட்டான்னா அதை அவன் அலட்சியப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் ஒருபோதுமே நிகழாது. மேலும் நீங்களாகவே உருவாக்கி கொண்ட தடங்கல்களும் இருக்கின்றன. உங்களது மனோசக்தியை சிறிது பயன்படுத்தினால் அவற்றிலிருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம். சில நேரங்களில் நான் உங்களுடைய பலவீனத்தை உங்களுக்கு எடுத்துச் சொல்ல அஞ்சுகிறேன். அதே நேரத்தில் உங்களது பலவீனத்தை நீங்களே அறிவீர்கள் என்று எனக்கு தெரியும். இது வந்து பாபுஜியுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது, ஒவ்வொருத்தரும் சந்திக்கிற பிரச்சனை. நம்முடைய வீக்னஸ் என்னன்னு நமக்கு தெரியும். ஆனால் அந்த வீக்னஸை வேற யாராவது சொல்லிட்டால் நமக்கு மூக்கு மேல கோவம் வரும். ஒரு அபியாசியவே வந்து நீங்க சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டா அவர் வந்து அடுத்த நாள்ல இருந்து அந்த பிரிசெப்டர்ட்ட சிட்டிங்க்கு போறதுக்கு யோசனை பண்ணுவார். உங்களுடைய வீக்னஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டா. இதை விட கொடுமை ஒரு பிரிசெப்டரை பத்தி இன்னொரு பிரிசெப்டர் சொல்லிட்டாலோ, அல்லது ஜோனல் இன்சார்ஜ் ஒரு சென்டர் இன்சார்ஜ் இருக்க ஒரு வீக்னஸை சுட்டி காட்டிட்டாலோ, அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளார வந்து ஒரு திரை மாதிரியான ஒரு போர்வை விழுந்துடும். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து என்னதான் மேல சிரிச்சு பேசினாலும் உள்ளுக்குள்ளார அவர் அப்படிதான் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கிடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, உங்களுடைய வீக்னஸ் என்னங்கிறது உங்களுக்கே தெரியுது அப்படின்னாலும் நீங்க அது மேல செயல்பட விரும்பாம இருக்கிறதுக்கு காரணம் உங்கள்ட்ட இருக்கிற மனோசக்தியினுடைய குறைபாடு. அதை நீங்க செயல்படுத்த விரும்புவதில்லை. அப்படி இருக்கும் பொழுது அந்த செயல்படுத்த நீங்க விரும்பாத இருக்கிற நிலைமையில நான் வந்து அதை சுட்டி காட்டுறேன் அப்படின்னா அப்ப உங்களுடைய அகங்காரம் தலை தூக்கும். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க எல்லாம் வந்து தியானம் பண்ணலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் காலம்பரம் 6 மணிக்கு எழுந்துச்சு பண்றேன்னா பண்ணலையான்னு சும்மா நீங்களா கற்பனை பண்ணிக்காதீங்க. என்ன ஆரம்பிப்பாங்க சார் உங்களுடைய பயிற்சி முறையில தான் சார் குறைபாடு அப்படின்னு ஒரு 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 வார்த்தை வந்துடுதுன்னு வச்சுக்கோமே, உடனே அடுத்த கேள்வி அவர்கிட்ட ஆப்போசிட்ல என்ன வரும் அவங்கள்ட்ட இருந்து அப்படின்னா, நான் தியானம் பண்ணலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த கேள்வி வருது அப்படிங்கும் பொழுதே எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களுடைய குறைபாட்டை யாரோ சுட்டி காட்டிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம்தான் தெரிய ஆரம்பிக்குது. ஆகவே இறை உணர்தல் என்ற புனிதமான எண்ணத்தில் கவனம் செலுத்தினால் இவ் அனைத்தும் விரைவில் விடைபெற்று சென்றுவிடும். விடுதலை பெறுவதற்கான பாதையை நோக்கி நீங்கள் ஒரு அடி எடுத்து வைத்தால் நானும் இந்த விஷயத்தில் உங்களுக்கு உதவியாக இருக்க இயலும். மக்கள் பொதுவாக தங்களுக்கு பழகி போய்விட்ட வழக்கங்களை விட்டுவிட முயற்சிப்பதில்லை. அது காஃபி குடிக்கிறதா இருக்கட்டும், டிவி பார்க்கறதா இருக்கட்டும், கோயிலுக்கு போறதா இருக்கட்டும், அல்லது வந்து அரசியல் பேசுறதா இருக்கட்டும், அல்லது ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஊர் சுத்துறதா இருக்கட்டும், அல்லது வந்து தான் வந்து ஒரு விஷயத்த எப்படி பார்க்கறனோ அப்படிதான் எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிற
ஒரு பிடிவாதமா இருக்கட்டும், இது எல்லாமே தங்களுக்கு பழகி போய்விட்ட பழக்கங்கள். கடந்த தடவை விட்டுதான் பார்ப்போமே, ஒரு நாளைக்கு அரசியல் பேசாம தான் ஒரு கூட்டத்துல இருந்து பார்ப்போமே. ஒரு 10 பேரோட சேரும் பொழுது ஒரு தடவை இந்த மாதிரி பொது விஷயங்கள் பேசாம தான் உட்கார்ந்து பார்ப்போமே அப்படின்னு முயற்சி பண்ணுவது இல்லை. ஒரு 10 நாளைக்கு போய் தான் சொல்லாம எக்ஸாகரேட் பண்ணி பேசாம தான் இருந்து பார்ப்போமே அப்படின்னு முயற்சி பண்ணுவதில்லை. தன்னிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கத்தை விட்டுவிட முயற்சி செய்வது இல்லை. ஏன்னா அதற்கென அவர்கள் தங்களை வருத்தி கொள்ள வேண்டி இருப்பதால் அதை சிரமமாக உணர்கிறார். ஏன்னா முயற்சி பண்றப்பே கஷ்டமா இருக்கு, அது செஞ்சா சந்தோஷமா இருக்கு, அதை செய்யாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால அது மாதிரியான ஒரு முயற்சியை மக்கள் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நானும் ஒப்புக்கொள்கிறேன், அவற்றை நீக்க நீங்கள் முயற்சிக்க வேண்டாம். அதே நேரத்தில் வாழ்க்கையின் உண்மை லட்சியத்தை அடைவதற்கான வழிமுறைகளை கடைபிடிப்பதில் உங்களால் முடிந்த அளவிற்கு உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். சரி, உங்களுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்து மேலையும் உங்களுடைய வில் பவர் அப்ளை பண்ணி அதுல இருந்து வெளிவர்றது கஷ்டம்தான். ஏன்னா உங்களுடைய பலவீனங்கள்ல இருந்து நீங்கள் வெளிவிட்டு வருவதற்கு நீங்களே விரும்பாம இருக்கிறது ஒரு காரணம். ஏன்னா அப்படி வரும் பொழுது உங்களுக்கு நிறைய சங்கடங்கள், மனதுல ஒரு திருப்தியின்மை, ஒரு அசௌகரியத்தை நீங்க உணர்றீங்கிறதுலாம் எனக்கு புரியுது. அதனால நீங்க அப்படியெல்லாம் உங்களை மாற்றிக்கொள்வதற்கு, நீங்க மாமிசம் சாப்பிட்றதுல இருந்து விட்டுடுறதுக்கு, காலையில தூங்குற பழக்கத்தை விட்டுறதுக்கு, அல்லது நேரத்தை செல்போன்லயும் வீடியோவிலையும் டிவிலையும் செலவு பண்றதுல இருந்து வெளியில வர்றதுக்கு நீங்க கஷ்டப்பட வேண்டாம். அதுக்கு பதிலா லட்சியத்தை அடைவதற்கான முயற்சிகளை அதிகப்படுத்துறதுக்கு மட்டும் ஒண்ணுங்க. உங்களுக்கு கிடைக்கிற டயத்துல இன்னொரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவா மெடிடேஷன் பண்றதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க. இன்னும் ஒரு கரெக்ட் டயத்துக்கு இன்னைக்கு ஒரு நாள் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ராவா அதே டயத்துக்கு திரும்பி கிளீனிங் பண்ண முடியுதா ஒரு வாரத்துல அப்படின்னு டெஸ்ட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு சரியான நேரத்துக்கு படுத்து சரியான நேரத்துக்கு எந்திரிக்க முடியுதா, அடுத்த நாளும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க. இப்படி நாமளாக நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக லட்சியத்தை நோக்கிய செயல்பாடுகளை கடைபிடிப்பதில் ஈடுபடுத்திக் கொள்வதுதான் இதற்கான சரியான வழி. ஒவ்வொரு அடியிலும் உங்களுடைய நன்மையை நான் கவனித்து வருவேன். ஏன்னா நீங்க இது மாதிரி, அதாவது நேத்திக்கு தியானம் பண்ணலாங்கிறத விட்டுருங்க, இன்னைக்கு நான் தியானம் நான் உடனே எனக்கு மெடிடேஷன் பண்றேன்னா இன்னைக்கு இந்த டயத்தை உடனே நான் பயன்படுத்தேன்னு நீங்க முயற்சி பண்ணி இறங்குனீங்கன்னா அங்க நான் உங்க பக்கத்துல இருந்து ஹெல்ப் பண்ணுவேன். இப்ப நீங்க கிளீனிங்க்கு உட்கார்றேன்னு முயற்சி பண்ணீங்கன்னா அப்ப நான் உடனே உங்களுக்கான ஒரு சப்போர்ட்டை கொடுக்க ஆரம்பிப்பேன். நீங்க அதுக்கு பதிலாக உங்கள்ட்ட இருக்கிற குறைபாடை சிந்திச்சு அதை நீக்கி கொள்ள முயற்சி செய்யும் பொழுது அது உங்களுடைய சொந்தமான மன உறுதி சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனாலையும் குறைபாடு மேலேயே நீங்க தியானம் பண்ண ஆரம்பிக்கிறதுனாலையும் தான் பிரச்சனை வருது. அதுக்கு பதிலா இன்னைக்கு எப்பெல்லாம் என்னால முடியுதோ அப்பெல்லாம் புக்கு படிப்பேன், எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் மாஸ்டர் நினைப்பேன், எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் தியானம் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க ஒவ்வொன்னா லட்சியத்தை நோக்கிய செயல்பாடுகள்ல ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஈடுபட்டாலும் ஒவ்வொரு முறையிலையும் பக்கத்துல இருந்து என்னுடைய ஒரு அருளையும் என்னுடைய ஒரு மனோசக்தியையும் உங்களுக்கு வழங்க நான் தயாராக இருக்கின்றேன். நான் உங்கள் மீது என் நம்பிக்கைகளை வளர்த்து கொண்டிருப்பது உங்களுக்கே நன்றாக தெரியும். நீங்கள் முன்னேறாமல் இருந்தால் அது எனக்கு வருத்தத்தை தராதா? எப்படி சொல்றாருன்னா, ஒரு பையன் கிரிக்கெட் பாக்குற பையன், கிரிக்கெட் கமெண்ட்ரி கிரிக்கெட் மேட்ச்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் டிவி மட்டும் உட்காடுறான்னு வச்சுக்கோங்க. பரீட்சை வரப்போகுது. இப்போ அவன் டிவி பார்க்காதறானா, அவன் பார்க்காம இருக்க மாட்டான். அவனால முடியாது, ரொம்ப கஷ்டப்படுறான். அவனும் நிறுத்தி பார்க்கறான், உடனே ஸ்கோர் என்னன்னு தான் தெரியணும் அப்படின்னு ஓடுறான். சரி, இப்ப அவனுக்கு ஒரு அப்பாவா அவன் என்னுடைய அட்வைஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னு பாபுஜி சொல்றாரு அப்படின்னா, தமிழ் நீ டிவியை தான் பாரு, நடுப்புற விளம்பரம் வர்றப்ப அப்படியே அதை அப்படியே ஒரு என்ன பண்ணு, ஒரு இது பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கையில ஒரு புக் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 2 கேள்வியை ஒரு கேள்வியை படிச்சு பார்த்துரு, திரும்பி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கண்டினியூ பண்ணு. ஸோ இது மாதிரி ஒரு எத்தனை விளம்பரம் வருதோ அத்தனை ஒன்வேர்டு படிச்சிரு அப்படின்னு ஒரு அப்பாவா ஒரு பையனுக்கு, ஒரு டீச்சரா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இது மாதிரி சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். அவன் ட்ரை பண்ணி பாக்குறான் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. ஒரு கிரிக்கெட் மேட்ச் பாக்குறப்ப எத்தனை வாட்டி விளம்பரம் வருதோ அத்தனை ஒன்வேர்டு அவனால படிச்சிட முடியும். இது சாத்தியம் தானே? நீ மேட்சே பார்க்காதன்னு சொல்லாத விட
அது பாட்டுக்கு அது இருக்கட்டும். அதுலதான் உன்னால பார்க்க முடியாம இருக்குது. ஆனா எத்தனை முறை இதுக்கு இடையில உன்னால பாடத்தை சிந்திக்க முடியுது பாரு. இப்படி ஒருத்தன் வந்து முயற்சி பண்ண ஆரம்பிச்சா மெல்ல மெல்ல அவனுக்குள்ளார நல்லதை செய்யறதுக்கான சக்தியை என்னால தூண்டி விட முடியும் அப்படின்னு பாபுஜி சொல்றாரு. இதேதான் நம்ம கதையிலையும். நீங்க என்ன உலக வாழ்க்கை விஷயங்களை வச்சுக்கிட்டு ஆன்மீக பயிற்சிய தொடாமலே வச்சிருந்தாலும் அதை வந்து விட்டுடுங்க. அதுக்கு பதிலா இப்படி ஆரம்பிங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நான் வந்து செஞ்சா பர்ஃபெக்டா செய்வேன். 10 நாளைக்கா இருந்தாலும் எல்லாத்தையும் பர்ஃபெக்டா செய்வேன். இல்லைன்னா எதுவுமே செய்ய மாட்டேன். அப்படியே போட்டுருவேன். இன்னைக்கு காலம்பரை எந்திரிக்கலாம் முடிஞ்சு போச்சுங்க, இந்த வாரம் ஃபுல்லா என்னவே என்னங்க அப்படின்னு போறதுக்கு பதிலா முடிந்த போதெல்லாம் அந்தந்த டயத்துக்கு ஏத்த அந்த பயிற்சி முறையை காலம்பரை முடியிறப்ப எத்தனை மணிக்கு முடியுதோ அப்பெல்லாம் முயற்சி பண்ணுங்க. தியானம் பண்ண ஈவினிங்ல எந்த நேரத்துல இருந்தாலும் சரி, நேத்தைய பத்தி மறந்துடுங்க. இன்னைக்கு ஏதாவது பண்ண முடியுமா? இன்னைய பயிற்சியை இப்ப பண்ண முடியுமா? அதை மட்டும் பாருங்க. நான் ஒரு வாரமா கிளீனிங் பண்ணல சார். இனிமே போயிட்டு ஒரு பிரிசப்ட நல்லா செட்டிங் எடுத்துக்கிட்டு அதுல இருந்தா சார் ஆரம்பிக்கணும் அப்படின்னு. இல்லைன்னா 2-3 மாசமாவே சரியில்லை. இந்த பிப்ரவரி பண்டாரா வரைக்கும் ஓடிட்டோம். பண்டாரா போயிட்டு வந்தா அதுக்கப்புறம் அப்படியே அந்த கண்டிஷனை மெயின்டைன் பண்ணி இப்படி எல்லாம் நமக்கு நாமே தள்ளி போடுற சோம்பேறித்தனத்தை தயவு செய்து விட்டுட்டு பாபுஜி என்ன சொல்றாரு, உங்களால முடிந்த வரைக்கும் லட்சியத்தை நோக்கி உங்களை செலுத்தக்கூடிய செயல்பாடுகளை நடவடிக்கைகளை அதிகப்படுத்துங்கள். அப்படி நீங்க அதிகப்படுத்தும் பொழுதெல்லாம் நான் பின்னாடி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆன்மீக முன்னேற்றம் அடைவதற்கான ஆசை உங்களுக்குள் கொழுந்து விட்டு எரிவதாக நீங்கள் எனக்கு எழுதியிருக்கிறீர்கள். நானும் அதனை நம்புகிறேன். இந்த பகுதியும் வந்து ஏற்கனவே நம்ம படிச்ச பகுதி தான். ஏதோ ஒரு காரணத்தினால திரும்பி வருது. இப்ப நம்ம திரும்பியும் அதை படிச்சுக்குவோம். இதுல வந்து 3 விதமான தன்மை இருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்லுவார். விறகின் எரியும் தன்மை 3 இயல்புகளை உடையது. அதாவது புகைவது முதலாவது, தீப்பொறி வருவது இரண்டாவது. எரிந்து கொண்டிருக்கும் தீயின் சாரம் மிகவும் கூர்ந்து பார்த்தால் தெரிய வரும். மின்சாரத்தை போன்றிருக்கும். அது மிக விரைவில் உணவை சமைத்துவிடும். அதனுள் இருக்கின்ற எண்ணெய் போன்றதொரு பொருளே இதற்கு காரணம். இது மாதிரி 3 விதமான ஒரு ஒரு தன்மை எரியிற பொருள்ல இருக்குங்கிறார். விறகின் தன்மையில 3 விதம் இருக்குது. ஒண்ணு என்ன சொல்றாரு, புகைவது. அது வந்து எரியவே எரியாது, புகையாதான் கிளப்பிட்டே இருக்கும். இதுதான் வந்து உணர்ச்சி வசப்பட்ட நிலை. இரண்டாவது தீப்பொறி வருவது. அது வந்து அப்பப்ப வந்து ஃபிளேம்ஸ், தீப்பொறி வருகின்ற நிலை. கொஞ்சம் புகை நின்று அப்படி எரிய ஆரம்பிச்சு திரும்பி உள்ளார போகும். இதெல்லாம் வந்து விறகு அடுப்பு வச்சு சமைச்சவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த காலகட்டத்துல இப்படி இருந்தோம் அப்படின்னு. அது புகையும், அதுக்கப்புறம் அதுல இருந்து கொஞ்ச நேரம் அப்படி கொஞ்சம் ஒரு ஃபிளேம் வரும், அப்புறம் குறையும், ஃபிளேம் வரும் குறையும், அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் 3வது நிலைமை வரும் பொழுது அந்த நெருப்பு கனல் மாதிரி இருந்து அதுலேருந்து வந்து எல்லா இடத்துக்கும் அனல் பரவுற மாதிரி ஒரு தகிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு 3 நிலைகள் வந்து விறகின் தன்மையில இருக்கிற மாதிரி ஆன்மீக பயிற்சியில இந்த முயற்சியில ஈடுபடுறவங்கள்ட்டையும் அந்த 3 நிலைமை இருக்கும். ஒண்ணு புகை. அது வந்து என்ன பண்ணும்னா அவங்களுடைய உணர்ச்சி வசப்பட்ட நிலை அவங்களையும் வந்து நல்லா வச்சுக்கிறதுல மற்றவங்களையும் வந்து உறுத்தும். ஒரேடியா மாஸ்டர் மாஸ்டர்னு அப்படியே கண்ணில் தண்ணி விடாத குறையா போய் அதுவாச்சு இதுவாச்சு எல்லாத்தையும் நான் மாஸ்டர் தான் எல்லாம் அவங்க பேசுறத பார்த்தா ஒரு ஒரு பயமே வந்துடும் நமக்கு. அந்த மாதிரியாக ஒரு நிலைமைக்கு போவாங்க. இது வந்து விறகின் முதல் தன்மை. விறகு பத்த வைக்கிறப்ப வர்ற புகை மாதிரி அவங்கள்ட்ட இருக்கிற அந்த லோயர் லெவல் ஆட்டிடியூட்ஸ், உணர்ச்சி வசப்பட்ட நிலைமையில அப்படியே தெய்வீகத்தை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க, வெளிப்படுத்துவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க இந்த பக்தர்களுடைய நிலைமை அப்படின்னு சொல்றோம்ல, இந்த வெவ்வேறு சின்ன சின்ன இயக்கங்கள்ல இருந்துகிட்டு அவங்க செய்யும் பொழுது அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு ஆடுறது ஓடுறது இதெல்லாம் செய்யறதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து புகை மாதிரியான ஒரு நிலைமைங்கிறது. அடுத்த நிலைமைக்கு வர்றவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருக்கிற நிலைமையில இருந்து அவங்க வெளியில வந்து அப்பப்போது ஒரு தீவிரத்தன்மையை டக்கு டக்குன்னு வெளிப்படுத்துவாங்க. அவங்க கொள்கை ரீதியா எண்ணங்கள் ரீதியாக அந்த ஆன்மீகத்தை பத்தி பேசுறதும் சிந்திக்கவும் ஆரம்பிச்சிருப்பாங்க. இது 2வது நிலைமை. உண்மையிலேயே இதயத்துடைய மையத்தில் இருந்து எழுகின்ற கனல்கள்ல மூழ்கி இருக்கிற தன்மை தான் அது 3வது தன்மை. அதான் சொல்றாரு, அதுக்கு எண்ணெய் போன்றது ஒரு பசை காரணமாக இருக்குதுங்கிற 3வது தன்மையை உருவாக்குறது. இந்த பசை இங்க வந்து அன்பு. சரி, தீப்பொறியும்
ஈரத்தன்மையாலும் கடினத்தன்மையாலும் ஏற்படுகின்றன. எது? புகையும் தீப்பொறியும். விறகினால் ஏற்படுத்தப்பட்ட மின்சார பொறியை போன்றதொரு கொழுந்து விட்டிரும் ஆசையை நீங்கள் பெற்றிருந்தீர்களேயானால் ஆன்மீக வழியில் நீங்கள் வெகு வேகமாக முன்னேறி இருப்பீர்கள். ஸோ இந்த புகை மாறி அல்லது ஒரு தீப்பொறி மாதிரி இருக்கிறதெல்லாம் விறகுல இருக்கக்கூடிய கடினத்தன்மையை பொறுத்தது. இதை நான் அப்பயே பேசும்பொழுதே சொல்லியிருந்தேன். ஒரு பொருள் எரியுது அப்படின்னா அதனுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது அதனுடைய கடினத்தன்மையை பொறுத்துதான் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு 3 விஷயத்தை பத்தி பேசணும். ஒண்ணு விறகு, இன்னொன்னு பெட்ரோலு, இன்னொன்னு கேஸ். நீங்க 3ஐயும் பார்க்கும்பொழுது ஒண்ணு எரியும் பொழுது புகையை வெளிப்படுத்தி நிறைய வேஸ்டேஜை கொடுத்துட்டு கம்மியான அளவுக்கான எஃபெக்டை கொடுக்கும் விறகு. அதுக்கு பதிலாக மண்ணெண்ணெய் அடுப்பு அல்லது ஒரு பெட்ரோலை ஏறி விடுறீங்க அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய புகை ரொம்ப குறைவு, பட் கொஞ்சம் ஸ்மெல் இருக்கதான் செய்யுது. வேற எஃபெக்ட் கொஞ்சம் அதிகம், விறகை விட அதிகம். அதையும் தாண்டி கேஸ் அடுப்புக்கு வரும் பொழுது பாத்தீங்கன்னா புகையே கிடையாது. நான் நினைச்சு பாக்குறேன், ஒரு காலத்துல பாத்திரம் விளக்குறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு பாத்திரத்தை அப்படி திறந்த உடனே தூக்கி அந்த டேப்ல போடுறதுக்கே ரொம்பவும் சோம்பேறித்தனப்படுற அளவுக்கு குடும்பம் மாறி போச்சு. எல்லா குடும்பமும் நிறைய வீடுகள்ல பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த சிங்க் எப்பயும் ஃபுல்லாவே இருக்கும். அந்த பாத்திரத்தை கையோட கழுவுற பழக்கம் கூட குறைஞ்சு போன அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறி போச்சு சோம்பேறித்தனத்துல. ஆனா கொஞ்சம் பின்னோக்கி போய் விறகு அடுப்புல சமைச்ச காலத்தை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பாத்திரமும் அவருடைய அடிப்பகுதி முழுவதும் கரியினால சூழப்பட்டது. நினைச்சு பாருங்க. இன்னைக்கு நிலைமைக்கு அந்த மாதிரி நம்ம பாத்திரங்கள் எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா என்ன செய்வோம்னா சமைக்கவே முடியாதுன்னு எல்லாரும் போர்க்குடி தூக்கிடுவோம். ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஒரு விறகு அடுப்பு அப்படிங்கிறது அது சமைக்கிற பாத்திரத்து மேல எவ்வளவு கரியை உருவாக்குது. அந்த கரிய அன்னன்னைக்கு அந்த காலத்துல அதை விளக்கி கழுவி சுத்தப்படுத்திட்டு அடுத்த நாள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்த அன்னைக்கு பாத்திரங்கள்லாம் சுத்தமா தான் இருந்துச்சு, முயற்சியும் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு இந்த மாதிரி அதாவது ஒரு கேஸ் ஸ்டவ் வந்துருச்சு, மேல பாத்திரத்தை வைக்கிறோம், ஒரு எஃபெக்டுமே இல்லை. அந்த பாத்திரத்துல வெளிப்புறத்துல எந்த ஒரு சின்ன அழுக்கும் அடுப்புனால வரலங்கிறதே ஒரு 50% 60% ஒரு சமைக்கிறவங்களுக்கு பாசிட்டிவ் சைடு. ஆனா அதை நம்ம அதையும் தாண்டி நம்மளுடைய சோம்பேறித்தனம் மேல போகுது. அது மாதிரிதான் சிஸ்டம்ஸும். ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே படுத்து உருண்டு அழகெல்லாம் குத்தி செய்ய வேண்டிய வேலைய சாதாரணமான ஒரு சிட்டிங்ல கிளீன் பண்ணி கொண்டு வர்றதுக்கான அளவுக்கு இன்னைக்கு நம்ம ஹையஸ்ட் சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணா கூட அதையும் செய்யாமல் அந்த சிங்க்ல சேர்ந்திருக்கிற அழுக்கு தட்டுகளையும் டம்ளர்களையும் சமைத்த உணவு அந்த பாத்திரங்களுடைய கூட்டத்தையும் போல நமக்குள்ளாரையும் எல்லாம் சேர்ந்து இருக்கு. நான் பார்க்கும் பொழுதெல்லாம் அதுதான் நினைப்பேன், ஏன் இது உடனே அதை வாஷ் பண்ணி வைக்கிற ஒரு பழக்கங்கிறது பல பேர்கிட்ட இல்லாம இருக்கு. அது நம்மகிட்டையும் எல்லாருக்கிட்டையும் தான். சாப்பிட்ட தட்டை தானே உடனே வாஷ் பண்ணிடக்கூடிய ஒரு பழக்கம், பயன்படுத்தின ஒரு பொருளை உடனடியாக தூய்மை செய்யற ஒரு பழக்கங்கிறது ஒரு விதத்துல நம்முடைய உள்நிலையை தான் அது வெளிப்படுத்தும். தானா வரணும், அந்த பழக்கம் வரணும். வரும் பொழுது அந்த உள்நிலையானது தானாகவே வெளிப்பட ஆரம்பிக்கும். ஒரு ஜென் கதையில அவர் குரு கிட்ட சீடன் போய் கேட்பான். கேட்கும் பொழுது அவனுக்கு 2 அறிவுரை சொல்லுவார். ஒண்ணு நீ போய் சாப்பிடு அப்படிம்பார். பல நாள் பயிற்சிக்கு அப்புறம் குருவே எனக்கு ஏதாவது சொல்லுங்க, நீ போய் நல்லா சாப்பிடு அப்படிம்பாரு. ஏன் இப்படி சொல்லிட்டாருன்னு அதை பத்தி சிந்திச்சுக்கிட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டாரு குரு, சாப்பிடுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு சாப்பிடும் பொழுது அவன் ஒண்ணு சாப்பிடுறதுல ஒரு டிசிப்ளின் கொண்டு வரணும். எப்ப சாப்பிடணுமோ, என்னென்ன சாப்பிடணும், இதுல எல்லாத்துலயும் தெளிவு பெறாங்க. ஒரு காலகட்டத்துல குரு சொன்னதனுடைய உண்மையான அர்த்தம் புரிஞ்ச பிறகு குரு நீங்க நிக்கும் பொழுது கேட்கறான், ஐயா நீங்க சொன்னதை புரிஞ்சிச்சு, எனக்கு செஞ்சுட்டேன்னு சந்தோஷம், அடுத்து என்ன செய்யணும், அடுத்ததுன்னு தட்டை நல்லா கழுவி வை, அவ்வளவுதான். 2 விஷயம்தான் அவர் முடிச்சுக்கிறார். தட்டை நல்லா கழுவி வை. இதுக்கு என்ன, இது என்ன உபதேசம்? சிந்திக்க ஆரம்பிக்க
உள்ளார போறதுக்கு ரைட் எது உதவுனுச்சோ அதுவும் அழுக்காயிருக்கும். அதை முதல்ல நம்ம சுத்தம் பண்ணணும். உடனடியா சுத்தம் பண்ணணும். எந்த ஒரு பொருளை சாப்பிட்டாலும் உடனடியா வந்து அது வந்து தூய்மையாக்கப்படணும். எந்த ஒரு பொருளை பயன்படுத்தினாலும் உடனடியா அது சுத்திகரிக்கப்படும். ஸோ அந்த குரு வந்து 2 விஷயத்த சொல்லிட்டாரு. ஒண்ணு வந்து இன்டேக், அதாவது டிரான்ஸ்மிஷனை வாங்கிக்கணும்னா நீ எப்படி தயாராகணும் எல்லாம் பண்ணிக்க. இன்னொரு பக்கம் அதனால ஏற்பட்ட விளைவுகளுடைய இயக்கத்தினால ஏற்பட்ட விளைவுகளை உடனடியாக ஸ்பாட் கிளீனிங் பண்ணிக்க. இதுதான் அந்த 2 வார்த்தையினுடைய அடிப்படை. அட பாத்திரத்துக்கும் இதுதாங்க. நீங்க கரெக்டான பாத்திரத்தை பயன்படுத்துங்க. பயன்படுத்தி முடிச்சவொடனே கழுவி. இதுவும் ஆன்மீகம் தான். ஸோ ஆன்மீகம் அப்படிங்கிறத தனியா நான் வந்து இந்த பக்கம் எல்லாத்தையும் மலை மாதிரி குமிச்சு வச்சுட்டு அந்த பக்கம் போய் தியானம் பண்ணிட்டு வந்து இந்த பக்கம் எரிச்சல் இங்க பாரு இவ்வளவு பாத்திரம் இவ்வளவு தலைவெழுத்தே சனியனே நானே செய்யணுமேன்னு நீங்க நினைக்கும் பொழுது அந்த 1 மணி நேரம் பண்ண தியானத்தோட வெளிப்பாடு போயிடுது. இன்னும் நிறைய வீடுகள்ல வேலைக்காரங்க ஒருத்தங்களை வச்சுக்கிட்டு வேலைக்கு ஒருத்தங்களை வச்சுட்டு சின்ன ஸ்பூன்ல இருந்து ஆரம்பிச்சு பெரிய கிளாஸ் வரைக்கும் எதையுமே கழுவாம வைக்கிற வீடுகள்லாம் நான் பார்க்கறேன். பாபுஜி என்ன சொல்றாரு, உங்களுக்கு யாராவது ஒருத்தரை நீங்க பணம் கொடுத்து வேலைக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா அவரை வேலைக்காரராக நினைக்காதீங்க. நீங்க செய்யற வேலைக்கு உதவிக்கு வந்திருக்கிறவரா நினைங்க. இப்ப நான் உங்க வீட்டுக்கு வர்றேன். நீங்க வந்து பாத்திரம் விளக்கிட்டு இருக்கீங்க. நான் வந்து ஹெல்ப் பண்றேன். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? வந்துட்டீங்களா? இந்தாங்க நீங்களே விளக்குங்க. நான் போய் வேற வேலை பார்க்கறேன்ட்டு போக மாட்டீங்க. ஹெல்ப்புக்கு வந்துருக்கிறப்ப நான் பக்கத்துல நீங்களும் நின்று எடுத்து கொடுப்பீங்க. அல்லது வந்து முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு உதவி செய்வீங்க. சார் உங்களுக்கு டீ போட்டு தரவா அப்படின்னு கேட்பீங்க. இப்படி அணுகுனால் அது வந்து உதவிகரமானது. நான் வந்து சப்ஜெக்ட் விட்டு எங்கேயோ போறேன்னு நினைக்காதீங்க. தயவு செஞ்சு வந்து இது ஏதோ ஒரு விதத்துல ஆன்மீக முன்னேற்றத்துக்கான விஷயம் தான். எல்லா வேலைக்கும் நீங்க வீட்டு வேலைக்கா இருக்கட்டும், உங்க வீடை கூட்டுறதுக்கா இருக்கட்டும், அல்லது உங்க காரை துடைக்கிறதுக்கு ஆள் வச்சிருந்தாலும் சரி, அல்லது உங்க வயல்ல வேலை செய்ய ஆள் கொண்டு வந்தாலும் சரி, அல்லது உங்க அலுவலகத்துல ஒரு வேலைக்காக ஒருத்தர் பணி இல்லாம இருந்தாலும் சரி, அவர்களை வேலைக்காரராக நினைக்காமல் அவரை உங்கள் உதவியாளராக உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வந்தவராக நினைங்க. அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட சேர்ந்து அந்த வேலையை செய்ய ஆரம்பிப்போம். பாபுஜி அததான் சொல்றாரு. இந்த கான்செப்ட் ஏன் இங்க சொல்றேன் அப்படின்னு கேட்டா, ஒட்டுமொத்தமா வந்து மாஸ்டர் வந்தவுடனே மாஸ்டர் வந்து ஒரு எல்லாம் அவரு பொறுப்புங்க, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு விட்டுற மாதிரி தான் நம்ம இது பண்றோம். எல்லா இடத்துலயும் பண்றோம். நான் அதனாலதான் எல்லாமே சொல்றது என்னன்னு கேட்டா, நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ அதெல்லாம் வந்து ஆன்மீகத்தை ரிஃப்ளெக்ட் பண்ற விஷயமா தான் இருக்கு. அது சாப்பிடுற விஷயமா இருக்கலாம், தட்டை கழுவி வைக்கிற விஷயமா இருக்கலாம், நம்ம வீட்டுல நமக்காக வேலை செய்யறதுக்காக வந்திருக்கவங்களோட நம்ம அணுகிற விதமா இருக்கலாம், நம்ம அலுவலகத்துல நம்முடைய உதவியாளர்களோட நம்ம அணுகிற விதமா இருக்கலாம். இது எல்லாமே நம்முடைய லட்சியத்தை நம்ம அணுகிற விதத்தை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த மாதிரியாக ஒரு இப்ப தீப்பொறியும் ஈரத்தன்மையும் கடினத்தன்மையும் எதனால ஏற்படுகிறதுனா மரத்துல இருக்கக்கூடிய அந்த கடினத்தன்மையால ஏற்படுது. திரும்பி பழைய கதைக்கு வரேன். அப்ப நான் மெல்ல மெல்ல என்கிட்ட இருக்கிற கடினத்தன்மைகளை உடைக்கும் பொழுது, என்கிட்ட இருக்கிற கிராஸ்னஸ் குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து அந்த விறகினுடைய 3வது எரியும் தன்மையை கை கொள்ள ஆரம்பிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும் பொழுது ஆன்மீக வெளியில் நீங்கள் வெகு வேகமாக முன்னேறி இருப்பீர்கள். மின்சாரமானது புகையும் கடினத்தன்மையும் இல்லாதது. பிறகு அது எப்படி வேலை செய்கிறது? உங்களது ஆர்வம் முதலில் மின்சாரம் போன்று இருந்து பின்னர் எரிய வேண்டும். பிறகு நீங்கள் நாடிய பலனை அடைவீர்கள். ஈரத்தன்மையிலிருந்தும் கடினத்தன்மையிலிருந்தும் உங்களை விடுவித்துக் கொள்வீர்களே ஆனால் பிறகு இயல்பாகவே நீங்கள் மின்சார தீப்பொறி ஆகிவிடுவீர்கள். ஈரத்தன்மை என்பதும் கடினத்தன்மை என்பதும் என்ன? உங்களது வாழ்க்கை அனுபவம் இவற்றை பற்றி உங்களுக்கு உணர்த்தும் இந்த கேள்வியை நீங்கள் கேட்டால், நான் கடினத்தன்மை ஈரத்தன்மையுடன் கலந்திருக்கும் பொழுது அது உங்களை பல நேரங்களில் இருளுக்கு உள்ளாக்கி விடுகிறது என்று விடையளிப்பேன். சூட்சுமத்தன்மைக்கு எதிரான இயற்கையின் செயல்கள் ஆசைகளாக ஜொலிக்கின்றன. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையின் லட்சியத்தை அடைவதற்கான ஒரு விருப்பம் இருக்க வேண்டும். மக்கள் என்னை விமர்சனம் செய்து இருக்கும் பொருட்டு இந்த வாக்கியங்களை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். இந்த இடத்தோட நம்ம நிறுத்துவோம். நாளைக்கு இங்க இருந்து ஆரம்பிப்போம். ஆன்மீக முன்னேற்றம் அப்படிங்கிறதுல பாபுஜி சொல்றது லட்சியம் அப்படிங்கிற விஷயத்த தான் அவர் திருப்பி வலியுறுத்துறாரு. உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா குறைபாடுகளையும் வந்து எதை ரிஃப்ளெக்ட் பண்றதுன்னா, நீங்க குறைவுடையவர் அப்படிங்கிறத ரிஃப்ளெக்ட் பண்ணல, நீங்கள் சரியான ஒன்றை நோக்கி உங்க கவனத்தை திருப்பல அப்படிங்கிறதுதான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது.
ரெண்டாவது விஷயம், உங்களுடைய குறைபாடுகளை அகற்றிக்கொள்ள உங்களுக்கு மன உறுதி இல்லாம போகலாம், பரவாயில்ல. ஆனால் நீங்கள் அடைய வேண்டிய லட்சியத்தை நிர்ணயித்த பிறகு அதுக்கான முயற்சிகளை அதிகப்படுத்துறத யாரும் தடைப்படுத்தல. அந்த அந்த முயற்சிகளை அதிகப்படுத்துற விஷயத்துல மட்டும் நீங்க கவனம் வைங்க. மூணாவது விஷயம், உங்களுடைய வெளிப்பாடுகளை வைத்து உங்களுடைய ஆன்மீகத்தினுடைய தீவிர இயக்கத்தையும் தாக்கத்தையும் உங்களால முடிவு பண்ண முடியும். அது எதை வச்சு அப்படின்னா, நீங்க உணர்ச்சி வசப்பட்ட நிலையில உங்களுடைய வெளிப்பாடு இருக்கா, உணர்வு பூர்வமா இருக்கா, அல்லது கனல் மாறி கொழுந்து விட்டு எரியுதா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு ரொம்ப லோயர் லெவல்ல நீங்க வந்து மாஸ்டரை வெளிப்படுத்த முயற்சி பண்றீங்க அப்படின்னா, அப்ப நீங்க அந்த ஈரத்தன்மையோட கடினத்தன்மையோட தான் இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் போய் ஒரு பிரிசப்டரையோ மாஸ்டரையோ கேள்வி கேட்க வேண்டியது இல்லை. எல்லாத்துக்கும் உங்கள்கிட்டயே நீங்களே இண்டிகேட்டரா இருந்து பதில் சொல்றீங்க. கோல் செட்டிங் இருக்கா? இருக்கு, இல்ல. நல்ல விஷயங்களை, ஆன்மீக பயிற்சியை நான் அதிகப்படுத்த விரும்புறேனா? ஆமா, இல்ல. என்னுடைய வெளிப்பாடுகள் கீழ்மட்ட நிலையில இருக்கா, உன்னதமான நிலைமையில இருக்குதா? இதை வைத்துக்கொண்டு என்னுடைய ஆன்மீகத்துல நான் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கேன், எனக்குள்ளா இருக்கிற கடினத்தன்மைகள் எவ்வளவு நீக்கப்பட்டிருக்குங்கிறத நானே சொல்ல முடியும். இதோட என்னைய இடத்தை நிறுத்திட்டு நம்ம காலை தியானத்துக்கு செல்லலாம். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.